செவத்துல பூச்சி இருந்தா அதுக்குள்ள ஆர்மா இருக்குல்ல. இப்போ ஒரு சிம்பிளா ஒரு தரவு சொல்றேன், இது இம்பார்ட்டி, நம்ம வேற எங்கேயோ போறோம். ஒரு பெண்ணுக்கு வந்து பேய் சீக்கிரம் முடிச்சிடும். ஆனா 12 வயசு கீழே அவள் குழந்தைக்கு பிடிக்காது. அவங்க பேரிலம் என்று சொல்லக்கூடிய வயது முதிர்ந்து போச்சு, 55 வயசுக்கு மேல மாதம் நின்று போச்சுன்னா வராது. ஏன்னா ஒரு அம்மாவோட வயிற்றுல தான் ஒரு குழந்தை தாங்க முடியும், ஒரு ஆன்மா இருக்க முடியும். பேய் போது அங்கதான் போய் படுத்துக்கும். புரியுதா உங்களுக்கு? புரியுது டாக்டர். அப்போ ஒரு உடம்புல 2 ஆன்மா இருக்கு. அப்ப சில பேருக்கு சில உடம்புல வந்து 4 உள்ள போந்துக்கும். இது வேற கதை, நான் உதாரணமா சொன்னேன். அப்போ கபன் அண்ட் கபன்லெஸ் இந்த மாதிரி உருவங்கள் உலகத்தை நிறைய வாழ்ந்துகிட்டு நமக்கு தான் தெரியல. நீங்க கடைசியா லாஸ்ட் டச்ல வந்து அந்த அமானுஷங்களை பத்தி இப்ப பேசுறதுனால நான் ஒரு கேள்வி இருக்கு. சரி கேளுங்க. நிறைய பேர் வீட்டுல வந்து அமானுஷமான விஷயங்கள் நடக்குது, செய்வனை செஞ்சுட்டாங்களோ இல்ல சத்தம் கேட்குது, இந்த பேய் பிசாசு இந்த மாதிரி வீட்டுல என்வாயரன்மெண்டே சரியில்லை, அது வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இது எதனால டாக்டர்? இந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்படி நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க? இது பெரிய ஒரு சப்ஜெக்ட், சிம்பிளா எல்லாத்தையும் கட்டு விட்டுறீங்க. அதான் உங்க வேலையா இருக்கு. கேள்வி கேட்க நான் தான் வந்து என்னோட பிராணனை போட்டு செலவு பண்ணிட்டேன். அரவிந்த், ஒரு இப்போ வந்து வச்சுங்களேன், ஒரு குப்பை தொட்டி இருக்கு. அந்த குப்பை தொட்டி சுத்தமா இருந்தா ஒரு ஈ கூட வராது, சரியா இல்லையா? ஒரு பாவிக்காத குப்பை தொட்டி வச்சுறேன், ஒரு ஈ பாசம் கூட வராது. ஆனா நிறைய பாவச்ச குப்பை தொட்டியே உள்ள சாப்பாடுலாம் இருக்குது, எல்லாம் வந்துடும் உள்ள. சேம் கான்செப்ட். ஒரு வாஸ்து நல்லா இருந்தா துரு ஆன்மா உள்ள போறாது, பூச்சி கூட உள்ள போறாது, ரைட்டுங்களா? அந்த வாஸ்து சரியில்லைன்னு வச்சுக்கல, அது என்ன பண்ணும், கெட்ட கெட்ட ஆன்மாவோட உள்ள இழுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம நெடுஞ்சாலையில நான் பார்த்திருக்கேன், சில நெடுஞ்சாலையெல்லாம் அந்த பாதை போகும்போது நான் கார்ல போறப்ப சொல்லுவேன் பிள்ளைங்கிட்ட, எல்லாம் கொம்பஸ் எடுக்கப்பா அப்படின்னு. இந்த மாதிரி இது வந்து வடக்கு, இது வந்து உயர்ந்து நிற்கு, வடக்கு வந்து உயரக்கூடாது, தெற்கு வந்து பள்ளமா இருக்கு, தெற்கு வந்து உயர்ந்து இருக்கணும், தெற்கு பள்ளமா இருக்கு. இங்க அடிக்கடி ஆக்சுவலி நான் பாத்திருக்கீங்களா, ஆமாப்பான்னுவாங்க, விலதான். அப்ப யாராவது இப்ப அடிப்பட்ட என்ன சொல்லுவாங்க, நான் போனேங்க அங்க பேய் நிக்குதுங்க, ரைட்டா என்ன பேய் நின்றுச்சு, நான் அதை பார்த்து உழுந்துட்டேன் கீழே அப்படின்னு. அது கிடையாது, அங்க உள்ள எனர்ஜி ஃப்ளோ. இப்போ பெர்முடா ட்ரையாங்கிள் ஒண்ணு இருக்கா இல்லையா, அங்க என்னமோ ஒண்ணு இருக்கு, என்னமோ ஒண்ணு கிடையாது, அங்க உள்ள எனர்ஜி ஃப்ளோ. போற கப்பல் எல்லாம் இழுத்து. ஆமா, அது வேற இன்னும் பேசுவோம். நான் அதை ரொம்ப நாள் ஆய்வுல வச்சிருக்கேன். அது ஒரு எனர்ஜி ஃப்ளோ. நார்த் ஒட்டாது, நார்த் அண்ட் சவுத் ஒட்டும். யாராவது சொல்ல முடியுமா என்னன்னு சொல்லிட்டு? இதோட எனர்ஜி ஃப்ளோ. அதே எனர்ஜி ஃப்ளோ ஒரு வீட்டுல இருக்கு, அது உள்ள ஒரு பஞ்சபூதம் இருக்கு. இதான் சித்த வாஸ்துன்னு சொன்னான், இயற்கையோட இசைந்த வாழ்வுன்னு சொன்னான். இதுல மாறுபாடு குளறுபடி ஏற்படும் போது தான் பேட் அண்ட் ஈவல் எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. ஈவல் எனர்ஜி ஃபார்ம் ஆகுதுன்னு ஈவலை உள்ள இழுக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்து, உங்களுக்கு தெரியுமா, கண்ணுக்கு ஊனம் இருக்கு தெரியுமா, காதுல ஊனம் இருக்கு. காதோட சக்தி வந்து 5000 kHz to 20,000 kHz கேட்கும், அதுக்கு மேல கேட்காது. சூப்பர் சோனிக் ஃபிளைட் ஒண்ணு பழஞ்சு காதுல கேட்காது, 5 கீழே கேட்காது, நாய் கேட்கும், பூனை கேட்கும். இது வேற சப்ஜெக்ட் விட்டுருவோம். கண்ணுக்கு அப்படிதான், 2 கிலோமீட்டருக்கு பொண்ணு பார்க்க முடியாது, ரொம்ப கிட்ட கூட என்ன தெரியும், நிக்க தெரியும். அப்ப இவ்வளவுலாம் இருக்கா அந்த தரவுகள். அப்ப என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி கெட்ட எனர்ஜி நிக்கும் போது எதுவும் பறக்கிற மாதிரி தெரியும். நம்ம என்ன பண்ணோம் பார்த்துட்டு, நமக்கா சொல்ல தெரியணும், ஒண்ணு சொல்ல தேவையில்லை. நம்ம பாட்டா இருக்கு பாத்தீங்க, டெலிபோன் மணி போல் சிரிப்பவள் எவ்வளவு பாட்டிருக்காங்க, எவ்வளவு கற்பனை. அப்ப அதை பார்த்து நம்மளா கற்பனை பண்ணி பக்கத்துல நம்மளுக்கு வந்து படிக்காத நம்ம தங்கச்சியா தான் நான் இதுலன்னா உன்னை அந்த 3வது வீட்டுக்காரன் பார்த்தான்ல, அவன் செய்விட மாட்டானா முடிஞ்சா. அப்புறம் அம்மா சொல்லுவாங்க, இல்லப்பா இது உங்க அப்பாவுக்கு உள்ள பிரச்சனை, இப்படி ஆளாளு ஒண்ணு சொல்ல அந்த பசல ஒட்டுவாங்க தெரியுமா, ஒட்டி ஒரு கன்க்ளூஷன் வந்துருவாங்க, இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. இப்ப டாக்டர், இப்ப பாருங்க, இப்ப நீங்க இந்த வாஸ்து விஷயங்களை பத்தி படிச்சிருக்கீங்க, ஸோ அதனால உங்களுக்கு வாஸ்து வந்து இப்படி இருக்கு. இப்போ நான் என்னோட வாழ்ற வீட்டில் வந்து எனக்கு நிறைய பிரச்சனை, எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. என் வீட்டு வாஸ்து சரியா இருக்கா இல்லையான்றதை நான் கொண்டு எப்படி உணர்றது? ஒரு வாஸ்து மாஸ்டரை கூட்டு போங்க, கூட்டு போய் அதை காட்டுங்க. இல்லையா அந்த வாசல வந்து வடக்குன்னா வந்து வடக்கு பார்த்துருந்தா உங்களுடைய கதவு வீட்டு உள்ள இருந்து வெளியாகும் போது ரைட் ஹேண்ட் சைட்ல நிற்கும். கதவு திறக்கிறது கூட இப்படி இருக்கு சிஸ்டம். இப்படி திறக்க வேண்டாம், வெளியாகும் போது இது வடக்கு, வீட்டு உள்ள இருக்கீங்க, அந்த கதவு வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கணும்.
அதே உங்களுக்கு வந்து கிழக்குன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நிக்கிறோம். இது பொதுவா கொஞ்சம்னு சொல்லியிருக்கேன் வாஸ்து. இப்படி இருந்தா அந்த வீடு வந்து 6 மணி. சரி, எனக்கு இது நான் பின்னாடி பாத்துக்கிறேன் வாசுக்காரை வச்சுட்டு. ஆனா வீட்டுல என்னமோ ஒன்று சுத்தி இருக்குமா தெரிஞ்சு இது எப்படி போக்கலாம் அப்படி கேட்ட அனுபவமானது. நான் இதை பயன்படுத்தி இருக்கேன், பல பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா வேலை செய்யும். ஒரு மண்சட்டி எடுத்துக்க, நல்லா அவ்வளவு பெருசு, இல்லை தூபக்கால் பெருசா எடுத்துக்க. பெருசா எடுத்துட்டு நம்ம கொட்டாங்குச்சி இருக்கு பாருங்க, இந்த கொட்டாங்குச்சி நெருப்புல வைங்க, கேஸ் அடுப்புல எரியும், பத்திட்டு எடுத்து மேல வச்சிருங்க. அதுல அந்த தணல் நிக்கும் பாருங்க. ஒரு 3 கொட்டாங்குச்சி வச்சு அதுக்கு மேல ஓரளவு ஒண்ணு மாதிரிமா அரைச்ச நவதானியத்தை கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் வெள்ளை சாமாட்டி, கருப்பு சாமாட்டி போட்டு, குங்குலியமும் கொஞ்சம் போடுங்க. இந்த ஈனாய் சொல்ற மாதிரி மருதாணி விதை அதை கொஞ்சம் போட்டு விடுங்க. அப்புறம் இந்த பொதுக்கு இதெல்லாம் இருக்கும், எல்லாம் எதோ போடலாம், போட்டுடலாம். இந்த புகையை வீட்டுல காட்டி விடுங்க. வீட்டுல எந்த துஷ்டம் இருந்தாலும் ஓட்ட முடியும். பூச்சி இருந்தாலும் வராது. சில பாக்டீரியாவும் இதில் செத்து போயிடும். இது ஒரு அனுபவமான ஒரு இது. எங்க வீட்டுல அடிக்கடிக்கு நான் இதை போட்டு பாய்க்கிறது. ஸோ நம்மளோட எபிசோட வந்து நம்ம இதோட முடிச்சுக்கோ. இன்னும் நிறைய கேள்வி சித்தர்கள் பற்றி இருக்கு, நம்ம அடுத்த எபிசோட்ல கண்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல நம்ம டாக்டர் வந்து ரொம்ப எளிமையான முறையில் இந்த மழை காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து மருந்துங்களை தேடி போகாமல் நம்ம வீட்டிலே உள்ள உணவு முறையில் எப்படி சரியாக செய்யலான்றத நிறைய ஐடியா கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஸ்பெஷலாக இந்த வாட்டி அமானுஷ்யமாக வீட்டில் இந்த சத்தம் இருக்குதுப்பா, பேயை பார்த்துட்டப்பா, பயமாக இருக்குப்பா, வீட்டோட என்வாயர்மெண்ட்டே சரியில்லை அப்படின்ற சில பேர் கேட்டிருந்ததுனாலே அதுக்கும் சில விஷயங்களை நம்ம டாக்டர் இன்னைக்கு நம்மளோட எபிசோடில் ஷேர் பண்ணியிருக்காரு. டாக்டர் வந்துட்டு ரொம்ப வருஷமாக படித்து நிறையா இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எளிமையான முறையில் கொடுத்துக்கிட்டு வராரு. இது எல்லாரும் கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய கேள்விகள் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டாக்டர்கிட்ட உங்கள் சார்பாக இந்த கேள்விகளை நான் கேட்குறேன். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் டாக்டர். நன்றி, வணக்கம்.